கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்றத நமக்கு வாசிக்கிறோம் இல்லையா? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனா உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னா பொல்லாங்கால் கிடைக்கிறதுன்றத நம்ம பார்க்கிறோம். பலவிதமான இச்சைகளை என்ன பண்றான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இச்சை பாவம் சொல்லி எழுதியிருக்கு. இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு. அப்போ இச்சை பாவம் என்பது நியாயப்பிரமாணம் உணர்த்துகிறது. அப்போ பலவிதமான இச்சைகள் டிவி, செல்போன்ல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப், இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா கண்களின் இச்சையை உண்டாக்குகிறதா இருக்கு. பலவிதமான சோதனைகளை உண்டாகுது. சில பேருக்கு பணாசை, இந்த உலகம், இந்த மாயை, இதுல ஏதாவது ஒண்ணு அவன் ரெஸ்டே இல்லாம நம்மளை எப்படி இருக்கான்னா சோதிச்சு கொண்டே இருக்கான். எப்படியாவது நம்மளை வீழ்த்தணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான்னா ஓயாம கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் அப்படின்று, அந்த சிங்கம் எப்படி பசியில இருக்குமோ அது போல தேவனுடைய பிள்ளைகளை விழுங்கலாம் போல இவங்க என்ன பண்றான், இந்த பிசாசு வகை தேடி அலையறான். அதுல யாராவது மாட்ட மாட்டாங்களா அப்படின்ற நோக்கத்தோடு அவன் என்ன பண்றான், கர்த்தரோட பிள்ளைகள் மேலதான் அவன் நோக்கமா இருந்து அவங்க வீழ்த்துறதுக்காக தினமும் போராடி கொண்டு இருக்கான். வசனம் தெளிவா சொல்லுது, இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி எழுது. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும் சொல்லி யாக்கோப்ல எழுதி. அப்போ அவன் தன் சுய இச்சைக்கு இழுக்கப்பட்டு சிக்குண்டுதான் சோதிக்கப்படுகிறான். யாருமே எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்க கூடாது. டிவியில பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் கேட்கலாம், மற்றபடி அதுல வர சினிமா பாடலா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. உலகத்தினால் உண்டாயிருக்கிற அனைத்தும் பிசாசினால் உண்டாயிருக்குதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், மற்ற ஆப்புகளா இருக்கட்டும், நீங்க அதை சிந்திச்சு பாருங்க, இது தேவனால் உண்டாயிருக்கிறதா? அப்போ தேவனால் உண்டானது இல்லாத எல்லாமே பிசாசினால் உண்டாயிருக்கு. அப்போ நம்மளாதான் அதை போய் என்ன பண்றோம், தேடி பார்க்கிறோம், அதை ஆராயிரோம். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், அடிமையாகிறோம். அடிமையாகும் போது அதை இச்சிக்கும் போது பாவம் பிறப்பிக்கிறது. பாவம் கடைசியில நம்மள மரணத்தை பிறப்பிக்கும். அந்த சின்ன செல்போன் நம்மள நரகத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத பாரு. இந்த உலகம் முழுவதையும் ஏசாபா கிட்ட இந்த பிசாசை சுத்தி காட்டுறான். இது உனக்கு நான் தருவேன், என்னை சாந்தமா விழுதுனா இதை உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு அந்த உலகத்தையே இந்த செல்போனுக்குள்ள கொண்டு வந்து நமக்கும் அதே ஆஃபரை தான் கொடுக்குறான். நம்ம கர்த்தரை போல வசனத்தை கொண்டு அவனை துரத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பிசாசு ஏவாளை வஞ்சித்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எப்படி ஏவாளை வஞ்சிச்சாங்கன்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா அவங்கள வஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன அந்த கனி மீது அவங்க இச்சை அவங்களுக்கு உண்டாகுது. அதை தினமும் பார்க்கறாங்க. இச்சிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று கண்டுதான் என்ன பண்ணாங்க, அந்த பாவத்துல விழுந்தாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். கர்த்தர் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. சாப்பிடுனால நீ சாகவே சாவாயின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு. அது உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்படிப்பட்ட உடன்படிக்கை இவங்க மீறுறதுக்கு காரணமா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த பழத்து மேல இச்சை அவங்களுக்கு உண்டாகுது. அந்த இச்சையை தான் பிசாசு என்ன பண்றான், தூண்டி விடுறான் அல்லது அவங்களை ஏவி விடுறான். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே அந்த பழத்து மேல இச்சை இருந்தது இல்லையா? அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்கதாக இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று அவங்க கண்டுதான் அதுல விழுந்து போனாங்க. இன்னைக்கும் அநேக பேர் பாத்தீங்கன்னா, பைபிள் வேதம் நம்மளுக்கு நல்லாவே சொல்லுது, ஐஸ்வர்யன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனாலும் ஐஸ்வர்யத்தை தேவனுடைய ஆசீர்வாதமா போதிச்சு கொண்டே வராங்க இல்லையா?
இப்போ அவங்களுக்கு என்னன்னா தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு தேடிக்கொள்ளுகிறாங்க. அவங்க காதுகளுக்கு அவங்க ஒன்ன இச்சிக்கிறாங்க, அந்த இச்சைய உனக்கு ஆசீர்வாதம்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொல்ற போதகர்கிட்ட தான் இவங்களுக்கு என்னது, இவங்க காதுகளுக்கு இன்பமா இருக்கிற அந்த போதகர்களை தான் இவங்களும் தேடி போறாங்க. கள்ள போதகர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நம்ம வேதத்தை படிச்சு அதன் சத்தியத்தை அறிந்தோமானா நம்ம சத்தியம் நம்மளுக்கு தெரியுமே. அப்போ நம்ம சரியான பாதையில போனோம்னா இந்த கள்ள போதகர்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த இச்சை தான் பாவத்தை பிறப்பிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவின் பிசாசனால உண்டாயிருக்கிறீங்க, அவன் ஆதி முதல் தன்னுடைய இச்சையின்படி செய்யறதுக்கு உங்களை ஏவி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்போ அவன் தான் முதல்ல இந்த பாவத்தையும் பொய்யையும் இச்சிக்கத்தக்கதையும் தேவனோட அன்பிலிருந்து பிரிக்கிறதுக்கும் எல்லா காரியங்களும் அவன் தான் செய்யறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாய் இருக்கும் சொல்லி எழுதியிருக்கு. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் இல்லாததால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். அப்போ கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குது. நம்ம கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா ஒரு பாவம் நிறைவேறதுக்கு முதல் காரணமே இச்சை. அந்த இச்சை உண்டாக்குறதுக்கு காரணமே கண் அதை போய் பார்த்து இச்சிக்கிறதுனாலதான் பாவம் உண்டாகுது. அப்போ உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாதத்துல வாசிக்கிறோம். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். அப்போ நம்மளுடைய கண்ணு எப்படி தெளிவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகள் கண்ணை தெளிவுள்ளதாக்குகிறது சொல்லி எழுதியிருக்கு. இந்த பார்வை தான் சிம்சோனியும் என்ன பண்ணுச்சு, விளை வச்சதுன்றதை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமான அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஆமேன். ஆமேன். சிம்சோனோட கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்படிப்பட்ட பலவானா இருந்தும் கர்த்தரால் அபிஷேகப்பட்டும் தேவனோட ஆவி அவருக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுங்க. அப்படி இருந்தும் விழுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இச்சை. அந்நிய ஸ்திரியை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாவே இருக்குது. அப்படி இருந்தும் பெலிஸ்தர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சிம்சோன் நினைச்சதுனாலதான் இதுக்கு காரணம். அதுக்கு சிம்சோன் சொன்ன காரணம் என்னன்னு பாத்தீங்களா, அவன் தகப்பனும் தாயும் இது வேணான்னு சொல்லும் போது சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொல்ல வேண்டும் என்று. அந்த கண்ணுக்கு அவள் பிரியமா இருந்ததுனாலதான் கடைசியில சிம்சோனோட கண்ணே புடுங்க வேண்டியதாயிடுச்சு இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒன்னு இடர்லா இருந்தா, உன் வலது கண் உனக்கு இடர்லா இருந்தா அதை பிடுங்கி போடுன்றாரு. கடைசியில அந்த கண்ணை பிடுங்கி போட்ட பிறகுதான் திரும்பவும் சிம்சோனுக்குள்ள அந்த ஆவி உண்டாகுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயக என்று பூர்வத்தில் உரைக்கப்பட்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் பண்ணிட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்துல தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது நலமா இருக்கு. நீ முழு சரீரத்தோட இன்னைக்கு நரகத்துக்கு போறத விட ஒரு கண் இல்லாதவனா நீ நித்திய ஜீவனுக்குள்ள போன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த இச்சை நம்ம முழுவதும் நரகத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு நம்மள விழுத்துக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பெரிய அஸ்திரமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இச்சை. அது சாப்பாடா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல அவங்க சாப்பாடுக்கு இச்சைப்பட்டு தான் ஆசைப்பட்டு தான் எங்களுக்கு நான்வெஜ் இல்லை, எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. மாதுளம்பழம் இல்லை, பூண்டு இல்லை. அப்போ கர்த்தரை பரீட்சை பண்ணி பாக்குறாங்க. நீங்க கண்மொழி அடைச்சு தண்ணி வர வச்சிங்க, இங்க எங்களுக்கு எப்படி நான்வெஜ் வர வைக்க முடியும் உங்களால அப்படின்னு அவரை பரீட்சித்து பார்த்தார்கள்னு சொல்லி எழுதிருக்கு. கர்த்தர் பார்த்தீங்கன்னா கீழ்காற்று அடிச்சு காடைகள் வந்து அவங்க காலடி முழங்கால் வரைக்கும் விழுகிற அளவுக்கு பண்ணினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவங்க தூதர்கள் உண்ணும் உணவுனால் அவங்களை போஷித்தார். அவர்கள் தன்னோட தோள்களில் சுமந்து வந்தார்னு சொல்லி வேதம் எழுதி.
அப்படி இருந்தோம் ஓயாம அவரை பரீட்சை பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க, அவரை கோபம் ஊட்டினாங்க, அவரை எரிச்சல் ஊட்டினாங்க. அவங்க அந்த சாப்பாடு அந்த அந்த இச்சையானது அந்த கிடைச்ச போது பாத்தீங்கன்னா அதை உயிரோட அப்படியே அடிச்சு அந்த காடையை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கறி அவங்க பல்கல்ல இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதேதான் ஏவாளையும் இதே சாப்பாடு தான் வஞ்சி இயேசு கிறிஸ்துக்கும் நீ இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க சொல்லி கர்த்தருக்கும் இதே போஜனத்தை தான் பிசாசு விதிச்சான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இச்சை எதுவாக இருந்தாலும் அது பாவம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பாவம் ஆகும்போது நம்மள என்ன பண்ணும், நரகத்துக்கு கொண்டு போகும்ன்றதை நம்ம பார்க்கணும். 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கலாம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென். ஆமென். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அப்ப எப்படி வேசித்தனத்துக்கு நம்ம விலகி ஓட மாட்டோம்? உன் கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்போ நம்மளுடைய கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நம்ம வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும்னா நம்மளுக்கு எல்லா விதத்திலும் இச்சை அடக்க இருக்கணும். பார்வையிலும் பேச்சிலும் நம்ம சாப்பிட்றதுலயும் எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு இச்சை அடக்க இருக்கணும். நமக்கு இச்சைன்றதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது நமக்கு மேலாக வேற எதையாவது ஆசைப்படுறோம் அளவுக்கு அதிகமானாலுமே அது பேர் இச்சை தான். ஒரு பொருள் மேல நம்ம அதிகமான ஆர்வம் கொள்றோம், இல்ல அது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னா நீங்க அந்த இச்சைக்கு விழுந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். ஆனா வேசித்தனம் செய்கிறனோ தன் சரீரத்தை என்ன பண்றான், பாவத்துக்குள்ளாக இருக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். சரீரம் கர்த்தருக்குரியது, அவர் தேவனுடைய ஆலயம் சொல்லி எழுதியிருக்கிறார். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு சொல்லி எழுதி. ஒரு மனுஷருக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்லி வசனத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அப்போ பிசாசு முதல்ல நம்மளுக்கு எங்க இருந்து சோதனையை உண்டாக்குவான்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துதான். ஒண்ணு மனைவி கிட்ட மூலமா, இல்ல பிள்ளைகள் மூலமா, இல்ல சகோதரிகள் மூலமா, இல்ல சபையில இருக்கிறவங்க மூலமா தான் என்ன பண்ணுவான், நமக்கு இடர்ல உண்டாக்கும். ஏன்னா வெளியில இருந்து வர புற ஜாதியாருக்கு நமக்கு தெரியும், அவங்கள நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள தேவனோட ஆவி இல்லை, அதனால அவங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையாவே இருப்போம். ஆனா தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்ற அவரோட சபையிலயும் சரி நம்மளுடைய வீட்லயும் சரி இங்க நம்ம என்ன பண்ணுவோம், பிசாசு அவங்க மூலமா நம்மளுக்கு இடர்ல உண்டாக்குவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்லையா. அப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனைவிக்கும் ஒரு கணவனுக்கும் சண்டையை உண்டாக்குவோம். ஏன்னா அவங்க ஃபேமிலி பேர் பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்களா சந்தோஷமா தேவனை துதிக்கணும், அது அவனுக்கு கஷ்டமா இருக்கும், அது அவனுக்கு பிரியம் இல்லாத இருக்கும். இப்படி கர்த்தருக்கு கீழ்படுறாங்களே அப்படின்ற அந்த கோபத்துல அவன் என்ன பண்ணுவான், முதல்ல மனைவிக்கும் புருஷனுக்கும் சண்டைகளை உண்டாக்குறவனா இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டாக்குவான். அப்போ வசனம் நல்லா சொல்லுது, புருஷன் மனைவி மேல் எரிச்சலின் ஆவி உண்டாகுது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த எரிச்சலின் ஆவி ஏன் உண்டாகுதுன்னா இது பிசாசு அவன் மனைவி மேல அவன் புருஷனுக்கு உண்டாக்குகிறான், இல்ல மனைவி புருஷன் மேல வரதுக்காக கோவப்படுறதுக்காக பிசாசு எரிச்சல் ஆவியை உண்டாக்குகிறான்றத பாக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது பிசாசுனால் உண்டாயிருக்கிறது என்று அறிந்து நம்ம என்ன பண்ணோம், சாந்தத்தோட சமாதானத்தோட நம்ம குடும்பத்தை என்ன பண்ணோம், வழி நடத்தணும். பொதுவாக புருஷர்கள் இதை எப்படி கையாண்டு வரணும் அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 3:7 வாசிக்கலாம். அந்தபடி புருஷர்களே, உங்கள் மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகளானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஆமென். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அப்போ நம்ம ஜெபத்துக்கு தடை வர்றதுக்கு தான் பிசாசு என்ன பண்றான், கணவன் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவுல என்ன பண்றான், சண்டைகளை உண்டாக்குங்க. அப்போ புருஷர்கள் என்ன பண்ணுமா, விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, ஏன்னா அவங்க தான் விட்டு கொடுக்கணும். எதனாலனா மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால நம்ம என்ன பண்ணணும், கணவனானவர்கள் என்ன பண்ணோம், புருஷனானவர்கள் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்க அவங்க கூட விவேகமா, எதனால சண்டையோ யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணோம், சாத்தானை ஜெயிக்கணும். அப்போ அவர்களும் நம்ம குடும்பத்துல எல்லாருமே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக அப்ப என்ன பண்ணோம், எல்லாருக்கும் உண்டான கணத்தை சொல்லி எல்லாருக்கும் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், விட்டு கொடுத்து பிசாசை என்ன பண்ணோம், மன்னித்து தான் நம்ம ஜெயிக்கணும்.
அந்த மன்னிக்கிறது இருந்தா மட்டும்தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலொன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆமேன். ஆமேன். வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனும் உடையவராக இருக்கும். வேசித்தனம் மகா பாவம்ன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அதே போல மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு சொல்லி முதல்ல சொந்த குடும்பத்தை வழி நடத்தணும், அப்புறமா தான் சபை. நான் ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டு சொந்த குடும்பத்தை விட்டுறக்கூடாது. முதல்ல மனைவி பிள்ளைங்க அவங்கள நல்வழியில ஒழுக்கத்துல நடத்தணும், அவங்களுக்கு தேவையானவைகளை சந்திக்கணும். அதே போல பிசாசு என்ன பண்ணுவான், நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறான்றதை பாக்குறோம் இல்லையா? அப்போ உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், சில காலம் பிரிந்திருக்கணும்னா பிரிந்திருக்கலாமே தவிர மற்றபடி வேற எந்த காரணத்துக்காவது நம்ம பிரிந்து அந்த கணவன் மனைவியும் பிரிந்து இருந்தாங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான், அவங்கள பாவம் செய்யும்படி தூண்டி விடுவான். அப்படி அவன் பாவம் செய்யும்படி தூண்டி விடாதபடிக்கு அவனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணா, மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், புருஷன் மனைவியா குடும்பமா கூடி வாழ வேண்டும் சொல்லியது. அதனால்தான் ஒரு ஊர்ல ஃபாரின்ல ஒருத்தரும், இந்த ஊர்ல ஒருத்தரும், அந்த ஊர்ல ஒருத்தரும் இப்படி குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறத தேவன் அனுமதிக்கவே மாட்டாரு. இது ஆண்டவருடைய சித்தமும் கிடையாது. இது பிசாசு பொருளாசையினால பணத்தினால அவங்களை பிரிந்திருக்கும்படியாக உண்டாக்கி இருக்கிறான். இதெல்லாம் வசனத்தை படிக்கும் போதுதான் தெரியும், இது வேதத்துக்கு புறமானது. நம்ம குடும்பமா தேவனை நோக்கி கூப்பிடுறது, ஜெபம் பண்றது, குடும்ப ஜெபம் பண்றது ஆண்டவர் விரும்புறாரு. இதை பிரிவினை உண்டாக்குறான் பிசாசுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். ஆமேன். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுதிப்படாததாயும் இருப்பதாக சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வேசிக்கல்லனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி எழுதி. அப்போ விபச்சாரக்காரனும் வேசிக்கல்லனும் கர்த்தர் நிச்சயமா நியாயம் தீர்ப்பார்னு எழுதி. அப்போ இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனை அறியாத அஞ்ஞானிகளும் புறஜாதிகளும் அவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பாவத்துக்குள்ளாகி தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு எழுதிருக்கு. எல்லா காரியத்திலும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். வார்த்தையிலும், பேச்சிலையும், சிந்தனையிலையும், சாப்பிடுறதுலையும், மற்ற எந்த காரியம் இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நம்மளை பரிசுத்தமா நம்மளை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல சகோதரனிடத்துல நம்ம அன்பு கூறணும். நான் தேவனுக்கிட்ட கிருபையா இருக்கிறேன், நான் எனக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன், அவர் கூட நான் வாழ்றேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய சத்தம் எனக்கு கேட்குது, அவர் என்னை வழி நடத்துகிறார் நீங்க சொல்வீர்களானா, தன் சகோதரனை அன்பு கூறாம எப்படி உங்களால இருக்க முடியும்? வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானதல். அப்போ தேவனால் உண்டானவன் அல்லன்னா இப்ப யாரால உண்டாயிருக்கிறாங்க? அவங்க பிசாசனால் உண்டாயிருக்கிறாங்க. அதனாலதான் உன்வித்துக்கும் அவளுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம சகோதரத்தில் அன்பு கூற நம்ம கடனாளியா இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஆமென். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம்னா, பிசாசினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செஞ்ச காயினை போல நீங்க இருக்க வேண்டாம்.
அவன் எதனால் அப்படி செஞ்சான்? தன் கிரியை பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உலகமா இருந்ததுனால தானே பொறாமப்படுறான். அந்த பொறாமை தான் என்னாச்சு, அவனை கொலை செய்யும்படியாக தூண்டுச்சுன்றது பார்க்கும். இந்த பொறாமையை யார் உண்டாக்குனான்னு பாத்தீங்கன்னா பிசாசு காயினால் உண்டாயிருக்கிறான்னு சொன்னா, அப்போ பிசாசோட கிரியைகள் காயினுக்குள்ள இருந்தது. அப்போ அதனாலதான் என்னாச்சு, இந்த பொறாமை உண்டாச்சு. இந்த பொறாமை தன் சகோதரனை கொலை செய்யும்படியாக உண்டாச்சு இல்லையா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்போ நான் தேவனிடத்துல அன்பு கூறுறேன்னா முதல்ல என் சகோதரனிடத்துல நான் அன்பு கூறணும். என் சகோதரனிடத்துல என்னால அன்பு கூற முடியல அப்படின்னா நான் தேவனை எப்படி அன்பு கூற முடியும்? அப்போ அவன் பொய்யன்னு சொல்லி எழுதியிருக்கு. தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன்னு சொல்லி எழுதியிருக்கு. வேத வாசனங்கள் அனைத்தும் சத்தியம். நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்க்கணும். சரி, அடுத்தது பிசாசு எப்படி சோதிப்பான்? லௌகீக ஞானத்தை கொடுப்பான், இல்ல இந்த உலகத்து சிற்றின்பங்களை நம்மளுக்கு காண்பிப்பான். வாசிக்கலாம், கொல்லேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆமென். லௌகீக ஞானத்தினால, இந்த உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியமா இருக்கு. மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இதெல்லாம் பாரம்பரியம், உலக நியாயம், இது எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்படின்னா இது உலகத்தை பற்றது, வீணானது. அப்போ வீண் சிந்தையை வெறுத்து நான் வேதத்தில் பிரியமாயிருந்தேன்னு சொல்லி தாவீது சொல்றபடி இந்த உலக ஞானம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையான்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமென். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. பட் அந்த லௌகீக ஞானம் நமக்கு தேவையே கிடையாது. லௌகீக ஞானமும் வேதமும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கும். லௌகீக ஞானம் மாம்சத்துக்குரியது, வேதத்துடைய ஞானம் ஆவிக்குரியது. ஆவியும் மாம்சமும் ஒன்று விரோதமா இருக்குது இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அப்படிப்பட்ட ஞானிகளை அவருடைய தந்திரத்தாலே பிடிக்கிறாங்க. இந்த தந்திரம் தான் பிசாசினால் உண்டாயிருக்கு. அதனாலதான் பிசாசு தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லி பிசாசு தந்திரமா தான் ஏவால என்ன பண்ணா, வஞ்சித்தான். அந்த தந்திரம் உள்ள எண்ணம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசாசு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவங்க இருதயத்துல எந்த ஒரு ரகசியமே இருக்காது. அவங்க வெளிச்சத்துல நடக்கிறாங்க. எதுக்கு அவங்க மறைக்கணும்? எல்லாமே அவங்களுக்கு என்ன பண்ணும், கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உத்தமமா இருக்கிறோம். அதனால எல்லாமே அவங்க வெளியரங்கமா இருக்கிறது எல்லாமே வெளிச்சத்தில் உண்டானதுன்னு சொல்லி எழுதிருக்கு. லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி வசனம் முடியுது இல்லையா? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடி. இன்னைக்கு அநேகருக்கு இந்த லௌகீக கவலையை யார் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா பிசாசு. அப்போ நம்மளே போய் சோதனையில போய் விழுகிறது எப்படி இருக்குது? இப்போ ஐஸ்வர்யா ஆகணும்னு விரும்பினாலுமே நம்மளே போய் சோதனையிலும் கண்ணிலும் போய் விழுறோம்னு அர்த்தம். பண ஆசை எல்லாத்தையுமே இருக்கு, வேற இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க. எல்லாரும் நிறைய பேர் நினைச்சுப்பான், பண ஆசைனா பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் நம்ம நினைக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும். அப்படிலாம் இல்லை. யூதாஸ் வெறும் 30 வெள்ளி காசுல தான் விழுந்து போனார். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு பணம்ன்றதே முக்கியம் இல்லை, கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கும். வெறும் ஒரு 10 ரூபாய் நம்மள நரகத்துக்கு கொண்டு போவோம். அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு உண்மை. அவர் கர்த்தருக்கு எவ்வளவு பணம்ன்றதுன்றத பார்க்கல, எந்த எண்ணத்துல நீ அதை செய்யற. அந்த ஏழை விதவிதான் இருக்கிறதுல காணிக்கு அதிகமா கொடுத்தாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க, அவங்க உள்ளதுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் பாக்குறாரு. அவங்களுக்கு இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்குன்னு வச்சிருக்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அப்ப அவங்க இருதயத்தை தான் ஆண்டவர் பாக்குறாரு. அதே தான் ஆண்டவர் பார்க்கறது. நம்மளோட எவ்வளவு பணத்துல நம்ம உண்மையா இருக்கிறோன்றல, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன்னு சொல்றேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறாங்க. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளாலும்
ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு என்ன பண்றாங்க? பலன் கொடாம போறாங்க. அப்ப கற்பாறையில விதைக்கப்பட்டவங்களும் விழுந்து போறாங்க, முச்செடியிலும் விதைக்கப்பட்டவங்களும் விழுந்து போறாங்கன்றத பார்க்கணும். வழியோரமா விதைக்கப்பட்டவங்களும் என்ன பண்றாங்க? வசனத்தை கேட்டு இப்ப போனோனையும் நம்ம இருதயத்துல இருந்து அதை எடுத்து போட்டுருவோம். அப்போ நல்ல நிலத்துல விதைந்தவங்கன்னா அந்த வசனத்தை உணர்ந்து நம்ம அது மாதிரி நடக்கிறோமா, ஆண்டவர் எனக்கு பேசுறாரா இத, அதை நான் அந்த மாதிரி இருக்கிறேனான்றதை சிந்திச்சு உணர்ந்து அதை விட்டு விலகி 30, 60, 100 பயன் தராங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கால் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினோட அன்பு கிடையாது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அது அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்படின்னா பிசாசினால் உண்டாயிருக்கு. இந்த உலகத்தின் அதிபதி பிசாஸ். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவோம், கர்த்தர் வரும்போது எல்லாத்தையும் அழிப்பார். அதை தீக்கிரையாக வைத்திருக்கிறார்னு சொல்லி எழுது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான், அவருடைய நீதிமான் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ யாரு நீதிமான்? கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி நடக்கிறவனே நீதிமான், தன் ஆத்மாவை காத்துக் கொள்கிறவனே நீதிமான் சொல்லி எழுதிருக்கு. 2 கொரிந்தியர் 7:10 வாசிக்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடையில்லாமல் ரட்சிப்பை உண்டாக்குறது. இதே லௌகீக துக்கம் என்ன பண்ணோம்? மரணத்தை உண்டாக்கும். இன்னும் இந்த உலக கவலைகளும் ஐஸ்வர்ய மயக்கமும் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு நரகத்தை உண்டாக்கும். நரகத்துக்கு போறதுக்கான பாதையை உண்டாக்கும், மரணத்தை உண்டாக்கும் சொல்லி எழுதியிருக்கு. ஆனா இதே தேவனுக்கு ஏற்ற துக்கம், ஆண்டவர் வசனம் இப்படி எழுதியிருக்கே, நான் அந்த மாதிரி நடக்கலையே, அதை நான் மீறி நடக்கிறேனே, நான் திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யறேனே அப்படின்னு சொல்லி நம்ம துக்கப்படுறோம். பார்த்துக்கலாம். இந்த துக்கம் பின்பு எப்படி இருக்குன்னா ரட்சிப்பை உண்டாக்கும். இனி அதை செய்யக்கூடாது என்று தீர்மானம் பண்ணுவோம். அது எவ்வளவு வைராக்கியத்தையும் எவ்வளவு ஜாக்கிரதையும் உண்டாக்குச்சுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதே போல தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஆண்டவர் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்போ நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு? ஒரு 8 மணி நேரம் வேலை இருக்குதா, நம்ம போய் உலகத்துக்கான நம்ம சரிகிறதுக்காக போய் செய்யறோம். மீதி நம்ம குடும்பத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் நம்ம எப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் முடியும் அதுலதான் நம்ம போகணும். அதை விட்டுட்டு வேற ஒரு போய் வேலையில போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிக்கி கொண்டு மாட்டிக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறதுக்கோ அவரை தேடுகிறதுக்கோ நேரம் இல்லாம போகுதுன்னா அலுவலுக்கு அடுத்த வீண் வேலைகள்ல போய் நம்ம என்ன பண்றோம்? அதை சிக்கிக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்ன்றத கூட கர்த்தர் நம்மளை கணக்கு கேட்பார். அப்போ அழிஞ்சு போற உலகத்துக்கே 8 மணி நேரம் நம்ம தேடும் போது நித்திய ஜீவனுக்காக நம்ம எவ்வளவு நேரம் நம்ம ஒதுக்கணும்ன்றதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களேன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:19, 20 வாசிக்கலாம். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து, நம்ம ஏன் புத்தி உள்ளவர்களா இருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறோம். அவங்க தான் புத்தி உள்ளவங்க. அந்த புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகைன்றதை நம்ம பார்க்கிறோம். புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமா சகித்திருக்கோம்னா, புத்தி இல்லாதவங்க நரகத்துக்கு போறாங்க. அந்த நரகத்துக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை சும்மா விட மாட்டாங்க. உன்னித்துக்கும் அவளுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஒண்ணு சீண்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம இடர்ல உண்டாக்கினே இருப்பாங்க. எதுக்காகனா நம்மளையும் பாவத்துல வீழ்த்தணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். பிசாசு அவங்களை அனுப்புறதுக்கான காரணமே அதுதான். அப்போ அவங்கள அனுப்பி நம்மளை பாவத்துல விளைவிக்கணும். இதை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதை சகிக்கணும். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரு கன்னத்துல இருந்தா மறு கன்னத்தை காட்டணும்னு சொல்லிதான் வேத வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களை எப்படி ஜெயிக்கிறோம்னா நம்ம சகிக்கும் பொழுதுதான் அதை ஜெயிக்கிறோம். கர்த்தரும் சிலுவையின் பாடுகளை சகித்து தான் வெற்றி சிறந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்மளும் இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோன்றதை முதல்ல நம்ம அறிந்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற சந்தோஷத்தினால சகிக்கணும். எபிரேயர் 12:15 வாசிக்கலாம்.
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஆமென். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கத்தை உண்டாக்குனால் நம்ம தீட்டுப்பட்டு போவோம். அப்போ தேவனுடைய கிருபைனா நித்திய ஜீவனுக்கு போக விடாதபடிக்கு நம்ம இருதயத்துல என்னது கசப்பான வேற பிசாசு உண்டாக்கிடுவான். பிசாசின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அதாவது மாம்சத்தின் கிரியை தான் பிசாசின் கிரியைகள். அது வெளியரங்கமா இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூலியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள். இவைகள்லாம் செய்கிறவங்க யாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் எழுதிருக்கு. இப்படி இந்த கசப்பான வேற பொறாமை, கோபம், வைராக்கியம், சண்டை ஏதாவது ஒண்ணு நம்ம இருதயத்துல விதைக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்றான், அவர்களுடைய பிள்ளைகளை நம்ம கிட்ட அனுப்புறான். நம்ம எப்படி இருக்கணும், புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சகிக்கணும். சந்தோஷமா சகித்தீர்களே, நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா. இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தில் அறியும். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தில் அறிந்தாலும் இனி ஒருபோதும் நாங்கள் மாம்சத்தில் அறியோம். அப்போ பேசுற வரவங்க அவங்க தேவன ஆவினால நம்மளுக்கு பேச வராங்களா, இல்ல பிசாசு அனுப்பி அந்த பிசாசுனோட கிரியையினால ஏவப்பட்டு பேசுறாங்களான்றத நம்ம மனுஷங்களா பார்க்க கூடாது. அவங்க பேசுற வார்த்தைகள்ல இருந்து அவங்க யாருன்றதை நம்ம அறிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்குரியவும் இந்த உலகத்துக்குரிய கவலைகளையும் இந்த உலக மயக்கங்களையும் இல்ல இச்சைகளை உண்டாக்குறமான காரியங்கள் நம்ம கிட்ட பேசுனாங்களா, நம்ம என்ன பண்ணோம், ஓ இவங்க வந்து பிசாசு நம்மளை ஏவுறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறான். அப்போ நம்ம ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணோம், வேத வசனங்களால அவங்களை ஜெயிக்கணும். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட நாணம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற நாணமே இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ அங்கே கலகமும் சகல துர்சைகளும் உண்டு. ஆமென். ஆமென். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானா நீங்க பெருமை பாராட்டாதீங்க, உங்களுக்குள்ள பிசாசுகிறான்னு வேதம் சொல்லுது. சத்தியத்திற்கு விரோதமா பொய் சொல்லாதீங்க, ஏன்னா பொய் பேசுறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராம லௌகீக சம்பந்தமானது. லௌகீகனாலுமே அது பிசாசு, அந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற பிசாசினால் உண்டாயிருக்குது. உலகமும் அதனுடைய கிரியையும் பொல்லாங்கா இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. ஜென்ம சுபாவத்துக்குரியது, மாம்சமும் ரத்தத்துக்குரியது, இதெல்லாமே கர்த்தர் அழிப்பார் என்று சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குதுன்னு சொல்லி வெளியரங்கமாவே வசனம் எழுதிருக்கு. இப்போ வைராக்கியமோ விரோதமோ எங்க உண்டோ அங்க சகல கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுல இருந்து வெளிவர முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மோசையை பத்தி நம்ம பார்க்கலாம். மோசையை பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகவும் சாந்த குணம் உள்ளவர்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்படிப்பட்ட மோசையவே கோபமூட்டி பாவத்துல விளைவிச்சது இந்த பொல்லாத பிசாசின் கிரியை தான். வாசிக்கலாம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 32 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். ஆமென். ஆமென். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தண்ணீர் இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றாங்க, தண்ணீர் விஷயத்துல வந்து எனக்கு எங்க தண்ணி குடிக்க எங்க இருக்குங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அந்த கண்மாலை கிட்ட போய் பேசு. அப்போ அவங்களுக்கு நான் பேசும்போது தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்கணும் போது அவங்க ஆண்டவரை கோபம் மூட்டினது இல்லாம மோசைக்கும் விரோதமாகவும் பேசிட்டே இருக்கும்போது மோசை மிகவும் சாந்த குணம் உள்ளவன் சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவனும் மோசை என்ன பண்ணாரு, உங்களுக்கு இந்த கண்மல இருந்து தண்ணி புறப்பட வரணுமா, கீழ்ப்படியாதவர்களேன்னு சொல்லிட்டு தன்னோட கோள்கள்னால அந்த கண்மலையை அடிச்சிடறாரு. அப்போ அவர்கள் நிமித்தம் பொல்லாப்பு மோசைக்கு வந்ததுன்னு சொல்லி எழுதிருக்கு. அவன் ஆவியை விசனப்படுத்தினால என்ன பண்ணாங்க, எரிச்சலை உண்டாக்குனதுனால இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்க, பிசாசோட ஏவப்பட்டு நம்மளையும் அதே பாவத்தை தான் தூண்ட வைக்கிறாங்க. பாவம் செய்யும்படியாக தான் அநேகர் வராங்கன்றதை நம்ம பாக்குறோம். அதனால்தான் அவனை விசனப்படுத்தினால்தான் அவன் என்ன பண்ணாரு, தன் உதடுகளினால் பதறி பேசினான்னு சொல்லி எழுதிருக்கு.
இன்னைக்கு அதே காரியம் தான் நமக்கும் நடக்குது. அநேக பிசாசோட பிள்ளைகள் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, எரிச்சலை உண்டாக்குறாங்க, கோபத்தை உண்டாக்குறாங்க. எதுக்காக? நம்மளை பாவம் செய்யும் வைக்கணும், அல்ல அவங்க கிட்ட சண்டை போடணும், அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணணும். அதுக்காக தான் பிசாசு என்ன பண்றான், அனுப்புறான். ஆனா வசனம் சொல்றது, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் சகித்து இருக்கிறார்களே. வாசிக்கலாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள் சொல்லியிருக்கு இல்லையா? அதுக்காக தான் அந்த காரியத்தை அவங்க கொண்டு வர. அவங்க பாத்தீங்கன்னா கோவப்படவே மாட்டாங்க. அவங்க என்னவோ சாந்த குணம் உள்ளவங்களும் ஆவியின் கனியில் இருக்கிறது போலவும் நம்மள என்ன பண்ணுவாங்க, எரிச்சலை உண்டாக்கும். ஏன்னா அவங்களோட எண்ணமே நம்மளை எரிச்சலை உண்டாக்கணும், நம்மள கோவத்தை உண்டாக்கணும், நம்மளை வஞ்சிக்கணும்ன்றதுதான் அவங்களுக்குள்ள. ஆனா தேவனோட ஆவியில நம்ம இருக்கிறோமானா அவங்களை ஜெயிக்கணும். இதற்காக தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம், இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஒருவருடைய ஒருவர் அழியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னா அவங்கள மன்னிக்கணும், இல்லைன்னா அவங்களை விட்டு விலகி தூரமா போகணும். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவருக்கு உக்கிரமான கோபாக்கினை வரும்ன்றது. அப்போ நம்ம சண்டை பண்ணுகிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒண்ணு நம்ம கிட்ட எரிச்சலை உண்டாக்குறாங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு சாந்தமா பதில் சொல்லணும். உங்களால அப்படி முடியலன்னா அவங்களை விட்டு விலகிரு. எதெல்லாம் பொல்லாப்பா இருக்குதோ தோன்றுகிறதோ அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு விலங்குங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம ஜெயிக்க முடியும். வசனம் என்ன சொல்லுது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த வசனம் நல்லா பாருங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ நானும் அவனுக்கு மன்னிக்கிறேன். எதை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ நானும் அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்து நிமித்தத்துல சன்னிதானத்துல மன்னிச்சிருக்கிறேன். அதாவது நீங்க எதை மன்னிச்சீங்களோ அதை நானும் மன்னிச்சிருக்கிறேன். நான் எதை மன்னிச்சனோ அதை கிறிஸ்துவோட சன்னிதானத்துல மன்னிச்சிருக்கேன். திரும்பி அதை பத்தி பேச மாட்டேன்னு அர்த்தம். ஒரு தடவை நான் மன்னிச்சிட்டேன்னா திரும்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்றதுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மன்னிச்சிட்டேன். அது மன்னிச்சிட்டா என் இருதயத்துல இருந்து எடுத்துட்டேன். எதனால எடுத்தேன்னா சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செஞ்சேன். ஏன்னா நம்ம என் இருதயத்துல என்ன பண்ணுவான், அந்த கசப்பை விதைக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என் இருதயத்துல கசப்பை உண்டாக்கி கசப்பான வேரை உண்டாக்குவான். அது என்ன பண்ணும், கலக்கம் உண்டாகி என்னோட சரீரத்தையும் என்னோட ஆத்மாவையும் அது கலங்கப்படுத்தும். அப்போ பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு எழுதியிருக்கு. அப்போ சகல விதமான கசப்பும் கோபமும் மூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அப்போ மன்னிச்சா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மன்னிச்சா மட்டும்தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். யாவரோடும் சமாதானமா இருங்கள் சொல்லி எழுதிருக்கு. பரிசுத்தம் உள்ளவளா இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. சமாதானம் பண்ணுகிறவர் தேவனுடைய புத்திரர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். மன்னிச்சாதான் பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும்ன்றது முடியும். நம்ம பிசாசை ஜெயிக்கணும்னா மன்னிக்கிறது மட்டும்தான். மற்றவங்களை நம்மளை துன்பப்படுத்தும் போது அவங்கள மன்னிக்கணும். வசனம் சொல்லுது இல்லையா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல வரபடி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களும் ஜெபம் பண்ணுங்க. இதை பண்ணா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ நம்ம ரொம்ப டெய்லி இந்த வசனத்தை படிக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனப்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி நம்ம நடந்தனா பிசாசை எதிர்த்து நிக்கிறது மட்டும் இல்ல, ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமீன். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. ஏன்னா பிசாசு நம்மளை எப்படி விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி அழைகிறான் சிங்கம் போல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்திலே உறுதியா இருந்து கர்த்தர் வருவார், நம்மளுக்கு நீதியை செய்வார், அவர் வருகைக்கு காத்திருக்கிறதுல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ அவன் ஓடி போவான்.
அப்போ இந்த பாடுகள் நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சகோதரர் எல்லாருக்கும் நிறைவேறுது. அவனை எதிர்த்து நிக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. சரி, அவனுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா என்ன? எப்படி நான் எதிர்த்து நிக்கணும்? வாசிக்கலாம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய கட்டளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறபடினால பொய்களை கலைத்து அவனுடைய பிறனுடைய என்ன பண்ணோம்? உண்மையை பேசணும். ஏன்னா பொய் பேசுது பிசாசுனால் உண்டாயிருக்குன்னா முதல்ல நம்ம இருதயங்களை இந்த நாள் முதல் கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம இருதயத்துல என்ன பண்ணோம்? தீர்மானம் பண்ணி அதை கடைபிடிக்க ஆகணும். அப்போ ஒரு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இன்னொரு வசனம் உண்மையா இருக்கணும். அப்போ இன்னொரு வசனம் இப்படி 1, 2, 3 5, 30, 20, 100 நம்ம என்ன பண்ணுவோம்? பலன் கொடுக்குற பிள்ளைகளா இருக்கணும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. நம்ம கோபத்தை மூட்டுறாங்க தான் இல்லையா? ஆனா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்காக முன்னதாக உங்க எரிச்சல் தனியா கடவுது. நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கணும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவனுக்கு நம்மளுக்கு வேண்டியதே நம்ம இருதயத்துல அவங்க மேல கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கி அவங்கள பிடிக்காம அப்படி ஒதுங்கி நிக்கணும்ன்றது தான் அவனோட திட்டம். இதை நம்ம ஜெயிக்கணும். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனமும் சரி கட்டாம அதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கணும். இதைதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம அவங்கள மன்னிக்க மாட்டேன், நான் அவங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென். ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்க, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் என்ன பண்ணுமா? நன்மை செய்ய நாடுங்கள் எழுதி. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையாலே வென்று காட்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம தீமைக்கு தீமை செய்யாம தீமைக்கு அவங்களுக்கு பதிலாக நன்மை செஞ்சு நம்மளை சாத்தான ஜெயிக்க சொல்றாரு. நம்ம ஜெயிக்கணும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பான்றாரு. அவர் அவனை ஜெயிக்கிறதுக்காக நமக்கு அநேக ஆயுதங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றுனா கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று என்று அறிந்து நம்ம எப்படி நடக்கணுமா? நம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை காக்கிறோம். இப்போது அதிக நமக்கு சமீபமா இருக்குன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ நடக்கிற உலக காரியங்கள்லாம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு சமீபமா இருக்குன்றதை அறிந்து கொள்ளும். அப்போ இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டுன்னா ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்குது. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நம்ம தள்ளி விட்டு இந்த உலகத்தினோட கிரியை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். அப்போ பகலில் நடக்கிறவங்க போல சீராய் நடக்கணுமா? வசனம் சொல்லுது, துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்போ கிறிஸ்துவின் ஆயுதங்கள் நம்ம அவருடைய சிந்தை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். கிறிஸ்துவோட சிந்தையின ஆயுதமா நம்ம தரித்து கொள்ளணும். நம்மளுக்கு பிசாசோட போராட்டம் இருக்குது, அவனை எதிர்த்து நிக்கணும்னா நீங்க சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் முன்னதாகவே நமக்கு சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ அவனை எதிர்த்து நில்லுங்கள்ன்றதும் நம்ம பார்த்தோம், அவனை ஜெயிக்கணும்ன்றதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க நம்ம திராணி உள்ளவங்களாகணுமா? அப்போ நம்ம பலன் உள்ளவங்களாகணும்னா நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம போராட போது ஒரு சாதாரண மாம்ச ரத்தம் உள்ள மனுஷன் சொல்லல, பொல்லாத சேனைகள்னு சொல்லி எழுது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோட சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ தீங்கு நாள்ல அவரை எதிர்த்து நிற்கணும்னா, சகலத்தை செய்து முடிக்கணும்னா திராணி உள்ளவனா இருக்கணும். அதுக்கு நம்ம பலன் உள்ளவனா இருக்கணும். நாம் தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய சர்வாயுதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்க அவசரத்தை தரித்தவர்களாகும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவராகவும். அப்போ சத்தியம், நீதி, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சிப்பு என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ இவ்வளவு ஆயுதங்களும் சர்வாயுதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை எடுத்துட்டு அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். இதை எடுத்துக்கிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறது, சர்வாயுதங்களை தரித்துக் கொள்கிறதுன்னு அர்த்தம். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நாமே அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறது அவனை எதிர்த்து நிற்குது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம சிந்தையை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்துவோட சிந்தையை ஆயுதமாக நம்ம தரித்துக் கொள்ளணும். வாசிக்கலாம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவர்களையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுக்கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடே எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை நாடுங்கள். கிறிஸ்து எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை தேடினாரோ அதே போல நம்மளும் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய கூட இருக்க வேண்டிய பரம அழைப்புதல் என்னதென்று அறிந்து உணர்ந்து நம்ம மேலானவைகளை நாடணும். நமக்கு கிடைக்க போற மகிமை மகா பெரியது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக நம்ம இழந்துடக்கூடாது. பூமிக்குரியவைகளை அல்லன்னு சொல்லி எழுதிருக்கு, மேலானவைகளை நாடுங்கள். நம்ம ஞானஸ்தானத்துல என்ன பண்ணோம்? மறிச்சோம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது, வாழ்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவருடைய மகிமைப்படும்படிக்கு இந்த பாவ துர்ச்செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணோம்? விலகி நம்மளை காத்துக்கொள்ளணும். இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை, இது எல்லாமே நரகத்துக்கு கொண்டு போகும். இப்படி பண்ற பிள்ளைகளை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு. கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வரும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. ஆமென். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவறியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தடுத்து கொண்டிருக்கிறோமே. அப்ப புதிய மனுஷனை நம்ம தடுத்து கொண்டிருக்கிறோம்னா, வாழ்கிறது நான் அல்ல கிறிஸ்துவை நம்ம தடுத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார்னா, கிறிஸ்து எவ்வளவு நடந்தாரோ அவ்வளவே நம்ம நடக்கணும். அவர் நமக்கு மாதிரியை விட்டுட்டு போயிருக்கிறார். அவர் எப்படி நான் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார்னு வேதத்தை போய் ஆராய்ச்சி பாருங்க. அவர் எந்த ஆயுதத்தினாலையும் ஒரு போர் செஞ்சோம், அவங்களை எதிர்த்து நின்றோ ஜெயிக்கல. அவங்களை மன்னித்தாரு, அவங்களுக்கு தீமை செஞ்சாங்க, அவர் ஆண்டவர் கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செஞ்சாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தின்படி அவங்களை ஆசீர்வதிச்சார். அந்த வசனத்தை அவர் செஞ்சு காட்டினார்.
அப்போ நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம செஞ்சா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் இல்லையா? ஆண்டவர் ஏற்கனவே சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருக்குன்னு சொல்லி, நம்ம சர்ப்பங்களை போல வினவுள்ளவங்களா இருக்கணும். ஏன், எதுக்காக, எதனாலன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கறவங்களா இருக்கணும். ஆனா நம்மளோட இருதயம் புறாக்களை போல கபடற்றவங்களா இருக்கணும். தந்திரமா வஞ்சித்து மற்றவங்களை ஏமாத்தணும், இதை அவங்களுக்கு மறைக்கணும், இது ஏன் நம்ம அப்படி சொல்லணும், இப்படின்ற இந்த கெட்ட எண்ணங்களை யார் உங்களுக்கு உண்டாக்குறாங்கன்னா பிசாசு தான் உண்டுக்கிறான். வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளியரங்கமா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழ் நசுக்கி போடுவார். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நம்ம இன்றைக்கே மனம் திரும்பி எதெல்லாம் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், எதெல்லாம் பிசாசு நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கான், யார் மேலேயாவது கோபம், வைராக்கியம், விரோதம் இருந்துச்சுன்னா கர்த்தருக்குள்ள நம்ம புத்தி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கே அவங்களுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட சமாதானமாகுங்க. நம்ம வசனம் ஒண்ணு சொல்லுது, நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று நீ அங்கே கண்டாயாகில் உன் காணிக்கை அங்க வச்சுட்டு போய் உன் சமாதானம் ஆயிட்டு உன் சகோதரனோட சமாதானம் ஆயிட்டு திரும்பி வந்து என் காணிக்கை என்கிட்ட செலுத்துன்றாரு. நீ உன் சகோதரனை பவிச்சுட்டு வந்து நான் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறேன்னு சொன்னா நீ எந்த விதத்திலையும் இது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாது மாட்டாரு. அது நீங்க உங்களை நீங்களே வஞ்சிக்கலாம் இருக்கு. அவங்க கிட்ட நீங்க சமாதானமா இருங்க. இல்லையா அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு தூரமா இருங்க. அவங்கள பகைக்க சொல்லி கர்த்தர் என்னைக்குமே சொல்லலை. அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளையா இருக்குது இல்லையா? மற்ற 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் தெளிவா சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி பண்ணோம்னா நம்ம நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. பாவியாக எங்கள் மீது இரக்கமாயிரும் கர்த்தாவே. அப்பா, இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறோம் கர்த்தாவே. அந்த எந்தெந்த விஷயத்துல நாங்களாம் கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க கர்த்தாவே. இந்த நாளுக்கு நாள் நாங்க இன்னும் பரிசுத்தமா ஆகணும் கர்த்தாவே. அப்ப நாங்க உலகத்துல இருந்து பல அந்தகார கிரிகையில இருந்து எங்களை விடுவித்து சத்தியமான ஒளி இடத்துக்கு எங்களை வரவழைத்து இருக்கிற கர்த்தாவே. எங்கள் பாவங்களை கழுவி இருக்கிற கர்த்தாவே. உடைய நாமத்தினால நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தவானும் நீதிமானம் ஆகியிருக்கும். ஆனாலும் இன்னமும் எங்ககிட்ட எதெல்லாம் குறையா இருக்குது என்று நீ வெளிப்படுத்துகிறீங்களோ அதெல்லாத்தையும் விட்டு நாங்க வெளியேறும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிற கர்த்தாவே. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அவங்க ஜெபங்களை கேட்டாலும் இன்னும் ஆவிக்குரிய வரங்கள் அவங்க மேன்மேலும் வளரும்படியாக கிருபை செய்தாலும் கர்த்தாவே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.